நம்ம ராகவேந்திரான்னு சொல்லிட்டு ஒரு படம் நம்ம ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. அந்த படம் மேக்சிமம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு கூலி தொழிலாளி ஒருத்தர், அது வேற்று சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த கதையில அது வரும், அதனால சொல்றேன். அதை ஒரு முடிச்சு போல ஒன்று கொண்டு வந்து, இதுல கடுகு இருக்கு, இந்த சமையலுக்கு இதை அடுத்து அன்னதானம் பண்றதுக்கு, அந்த சமையலுக்கு இதை நீங்க பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி இவர் சாமியா இருப்பாரு. இவர்கிட்ட கொடுப்பாரு. சரின்னு அவர் அதை ஏத்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு இதை சமையல போட சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதுல இன்னொரு வேற்று சமூகத்தை, அதாவது கோயிலுக்கு பூஜை பண்றவர் அவரும் அங்க நிற்கும் போது, சுவாமி என்ன இப்படி இதை வாங்கலாங்களா அப்படின்னு கேட்பாரு. இதனால என்ன இருக்கு, நம்ம எல்லாருமே மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அப்ப நான் கிளம்புறேன், நான் புறப்படுறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளம்பும் போது, என்ன ஏன் சாப்பிடாமலே போறீங்க அப்படின்னு, இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்ப. அப்போ எனக்கு தீட்சை கொடுங்க சாமி, நான் கிளம்புறேன் அப்படிங்கும்போது அவர் குங்குமம் கொடுப்பாரு. அவர் கொடுக்கும்போது அது குங்கும கலர் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த கலராகவே இருக்கும். அவர் இப்படி மூடி இருப்பாரு. கிளம்புறேன்னு சொல்லி இப்படி அவரோட வேட்டியில அதை முடிஞ்சு போடும்போது அதோட நேரம் கருப்பா மாறி இருக்கும். அப்போ சாமி நீங்க கொடுக்கும்போது நல்லா தானே இருந்துச்சு, அதோட நேரம் கருப்பா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். கருப்பா மாறிடுச்சா, அது எண்ணெயில தவறு கிடையாது, உன் உள்ளத்துல உன் எண்ணத்துல என்ன இருக்கோ அதோட கலர் தான் அது அப்படின்றவங்க. இவர் இவர் உணர்ந்து, சாமி தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டதும், எனக்கு இந்த தீட்சையோட கலர் மாற்றிக்கிடுங்க, கருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லவும், திறந்து பாரு அது உள்ள விலையாயிருச்சுல, அதோட கலரும் மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா குங்குமம் அந்த குங்கும கலர்லயே இருக்கும். இதுல இருந்து என்ன தெரியுது, இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். நம்மளோட எண்ணமும் உள்ளமும் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அவர் சொல்லுவாரு, நான் இனிமேல் எப்ப நான் சாப்பிட்டே போறேன் அப்படின்பாரு. ஸோ அதானே நம்மளோட இது. அதுதானே யாரோ உழைச்சு யாரோ எடுத்து வந்து கொடுக்குற அரிசியில தான் நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம். அப்புறம் இதுக்கு இந்த வேறுபாடு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க நம்ம 4 பேருக்கு அன்னதானம் பண்றோம், கோயிலுக்கு போறோம், நம்மளால முடிஞ்சதை செய்யறோம்ல, அதனால நம்ம நல்லவங்கன்னு கடவுள் நம்மளை நம்பி, நல்லவங்கன்னு நம்மளை நம்பிடுவாரு. மனுஷங்களை ஏமாத்தலாம், கடவுளை ஏமாத்த முடியுமா? நல்லவங்களும் உங்களை நம்பிடுவாங்களா? கூட இருக்கிறவங்க மனசை கஷ்டப்படுத்திட்டு நம்ம போய் என்னதான் கடவுளை வேண்டினாலும், நல்லது வெளியில என்னதான் நல்லது செஞ்சாலும், இங்க உள்ளத்துல எவ்வளவு நீங்க அழுக்க வச்சிருக்கீங்கன்றத பொறுத்துதான் உங்க வாழ்க்கை அமையும். நீங்க கடவுளை போய் கும்பிடலாம், கடவுளும் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா எப்படி செய்வாரு அவரு? எப்படி நீ எனக்கு எல்லாமே பண்றதுனால நீ நல்லவ அப்படின்னு மனுஷங்க வேணா சொல்லலாம், கடவுள் சொல்லுவாரா? அதனால அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட எண்ணத்தை முதல்ல மாத்துங்க, எல்லாமே மாறும்.